ஹேஃபமே வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு தரமான கண்டம் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிராக்டர் கண்டம் தான் எடுக்க போகிறோம். என்னடா திடீர்னு டிராக்டர் வரைக்கும் இறங்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் நமக்கு கிடச்சிருக்கு. வீடியோவில் பார்த்து நம்ம சேனல் புதுசாக மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சா வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிராக்டரோட ஃப்ரண்ட் லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிராக்டர் என்னமோ ஸ்டாக்கில் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ஆனால் இவங்க பண்ணியிருக்கிற மாடிஃபிகேஷன் அந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக ஜிகுன்னு எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா சோனாலிகா அப்படிங்கிற ஒரு பிராண்டு டிராக்டர் தான். அண்ட் டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் டிராக்டர் தான் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் டிராக்டர்லாம் நான் ஓட்டினது கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம சைட்லாம் போனப்போ பார்த்தது தான். மித்தபடி பார்த்தீங்கன்னா ஓட்டினதும் கிடையாது, தொட்டதும் கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி உட்காந்து பார்க்க போகிறேன். அண்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு எடுப்போம். எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக போடுறேன். அண்ட் நீங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி டிராக்டர் கண்டென்ட் போட்டேன். உங்களால் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு வியூவர்ஸ் கொடுங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் வியூ. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனாலிகா அப்படிங்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இதில் இன்ஜின் சிசிலாம் பார்க்கல, சம்திங் 3000 சிசி கிட்ட பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி வந்து அரௌண்ட் ஒரு 70 பிஹெச்பி கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது கூகுளில் பார்த்தேன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டோட மாடல் DI47RX சோனாலிகா பிராண்டு. ஸோ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்தளவு கண்டென்ட்குள்ளே போக வேணாம், ஜஸ்ட் நம்ம டிரைவுக்காக தான். ஏன்னா டிராக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால தான் உங்களுக்காக இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. வேறு லெவலில் எடுப்போம். அண்ட் ஃப்ரண்ட்டில் டயர் பாருங்கள் சின்னதாக இருக்கும், பேக்கில் பார்த்தீங்கன்னா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கியர் லிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இதான் வியூ. ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இரும்பு தான், பார்த்தீங்கன்னா இடிச்சாலும் எதுவும் ஆகாது. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் இருக்குன்னு. சைடில் பார்த்தீங்கன்னா இதான் வியூ. வெயில் அடித்தாலும் பிரச்சனை இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா செட்டு போட்டிருக்காங்க, அதுவும் பார்க்குறேன். பின்னாடி பாருங்கள், டிராக்டர் பார்க்கவே தரமாக இருக்குது. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது. உங்களால் முடிஞ்சது எனக்கு ஷேர் மட்டும் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள் தரமாக இருக்குது. இப்போ தான் காட்டுக்குள்ளேருந்து வந்துச்சு. ஃபுல்லாக சேர்ஸ் ஆகுது, எல்லாம் ஓட்டிட்டு இப்போ தான் கொஞ்சம் வாட்டர் வாஷ்லாம் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க போல். அந்த வண்டி பாருங்கள் பின்னாடி டயர் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். இது சைஸ் கூட ஏதோ 14.9 சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே இங்கெல்லாம் இருந்து பார்க்கக்கூடாது. டிராக்டரோட லுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் தான் ஓட்டிட்டோம்னா, அவங்க தான் ஓனரு. அண்ட் வேறு லெவலில் ஓட்டுறாங்க. இந்த ஊருக்கு வந்தது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேரிங் இதாங்க. அண்ட் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்லையுமே இருக்குது. அதனால் இந்த இடத்துல கேப்பில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா ஒரு லிவர். இதை வச்சு ஆக்சிலேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிரேக். நம்ம வந்து ஜேசிபியில் பார்த்தோம்ல அந்த மாதிரி தான், லெஃப்ட் ரைட் தனித்தனியாக இருக்கும். அண்ட் ஒரு சில இடத்துலலாம் ஊரெல்லாம் பார்த்துருக்கேன், இந்த டிராக்டர் ஒத்த வீலில் வச்சு ஃப்ரண்ட்டில் ஒத்த வீலை வச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டுவாங்க. அதெல்லாம் என்னங்கிறது எனக்கு தெரியல எப்படி ஓட்டுறாங்கன்னு. பட் ஆனால் நிறைய விஷயம் இருக்குங்க இந்த டிராக்டரில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆமையோட ஃபோட்டோவும் போட்டிருக்கு, முயலோடதும் போட்டிருக்காங்க பாருங்கள். சென்டரில் வந்து நியூட்ரு, ஓகேங்களா? அதாவது ஆமை போட்டோம்னா ஸ்லோவாக போகிறதுக்கு, அண்ட் முயல் போட்டோம்னா வேகமாக போகிறதுக்கு. சிம்பிள் கூட எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், யூனிக்காக. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் வியூ எப்படி இருக்குது பாருங்களேன். எப்பா இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆளுங்க கூப்பிட்டு போகிறதுக்கு, அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு கிளச்சு வந்து இந்த சைடு இருக்குது, இதுதான் கிளச்சு. அண்ட் மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேஷனு. அண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 25 வரைக்குமே போவாங்க. ஸோ இந்த கியரை மட்டும் நீங்கள் முயலில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 25 வரைக்குமே போகும். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கியர் ஓகேங்களா, கியர் லிவர் 5 ஸ்பீடு வரைக்கும் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிவர் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு லிவர் இருக்குது, இங்கே ஒரு லிவர் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஜாயின் பண்ணுவோம்ல, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த லிவர்ஸ் எல்லாமே. ஆளுங்க யாரும் வராங்கன்னா இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். ஸோ இந்த சைடு இருக்குது, இந்த சைடு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கலாம். அண்ட் இதான் ஸ்டாரிங். அப்படியே வாங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹாரனும் இருக்குது. ஹாரன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல ஹாரனு, எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. அண்ட் ஓகேங்க, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிராக்டரில் ஏறி உட்காந்தியாச்சு. இன்னும் ட்ரைவ் மட்டும்தான் பாக்கி. வேறு லெவலில் ட்ரைவ் எடுத்துகிட்டு போவோம். இங்கெல்லாம் சுவிட்சஸ் எதுக்குன்னா இந்த பாட்டு செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறதுக்காக. இந்த சுவிட்ச் எல்லாமே ஹாரன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. அண்ட் இதை வச்சு தான் ஆக்சிலேட் பண்ணணும். எப்படி இருக்கும்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரைவ் போயிட்டே பார்த்தீங்கன்னா மித்த விஷயத்தை பேசுவோமா. நாமே வாங்க ஃபஸ்ட்டு நம்ம தம்பி ஓட்டுறதை பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம ஓட்டுவோம். பை பாய். வா
ஹாரன் சவுண்டே பயங்கரமாக இருக்கு. கைஸ், உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ட்ராக் ட்விஸ்டர் சேனலில் டிராக்டரை போட்டுட்ருக்கோம் வீடியோ. அந்த கீர் மாற்றினா ஸ்பீடாக போகுமா? அதுக்கு நான் போவோம் பாருங்க. போதும் பொறுமை ஸ்லோ பண்ணிக்கோ. மேமே டாப் ஸ்பீடே இது ரீச் ஆகுது. பைக்கில் கூட பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடை ரீச் பண்ணதில்லை. டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்ரு தாண்டி 25க்கு மேலே போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4 கீராப்பா. இதில் 4 கீர் இருக்கு. குதிக்குது பாருங்க. நம்ம ஜேசிபியில் வந்தப்போ எப்படி குதிச்சுதோ அதே மாதிரி தான் டிராக்டரும். ஒரு ஸ்பீடுக்கு மேலே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேக் ஆக ஆரம்பிச்சிருது. ஈஸியாகவே திரும்புங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு இருக்குது. கொஞ்சம் தூரம் குலுங்கி போகும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இவங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஆனால் பயங்கரமாக குதிக்குது. ஆனால் டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா அடியிலே ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கு மேலே பொறுமையாக போனாலும் வேகமாக போனாலும் டிராக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் பயங்கரமாக குதிக்குங்க. இங்கே பாருங்க, டிராக்டரில் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவ்வளோ சின்ன ரோட்லேயும் பாருங்கள் அப்படியே விட்டு நடிச்சிடலாம். பின்னாடி போகணுங்கிற அவசியமே கிடையாது. கைஸ், டிராக்டரோட ஸ்டாரிங் நம்ம கையில் வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல. சாமே வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா போவோம். இது அப்படி கை ரேஸ் ரேஸ் ஆகும். நம்ம காலிலே போட்டுக்கலாம். அதான் நமக்கு சேஃப். ஃபேமே சார் டிராக்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிட்டோங்க ஃபைனலாக. ஃபேமே ஸோ தேர்ட் கியர்லேருந்து பவர் பாருங்கள். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 15 தான் போகுது. இது இன்னும் ஈஸியாக இருக்குங்க. தம்பியே பார்த்தீங்கன்னா அடுத்த கியர் போட சொல்லிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து 4வது கியரில் போயிட்டுருக்கு. ஃபைனலி டிராக்டருமே பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டோம். ஆனால் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஈஸியாக தான் இருக்குது. ஸ்டாரிங்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதுதான் பிரச்சனை. போகலாம் ஸ்பீடு, பட் கண்ட்ரோல் கிடைக்கணும்னா 2 கையில் பிடிக்கணும். அது ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட் போடுறேங்கிறது பேரில் நான் பார்த்தீங்கன்னா எதுவும் ஆயிடக்கூடாது. அப்போ தான் அடுத்த கண்டென்ட் உங்களுக்கு போட முடியும். பவர்லாம் இருக்குங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா போகலாம். இப்பயே பாருங்கள். அங்கே பாருங்க முந்திக்கிட்டு போகிறாப்புல பஸ்ஸு. அது ஓகே கைஸ், இந்த டிராக்டர் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் கண்டென்ட்டு ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். டிராக்டர் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நார்மலாக அழுத்தினாலே போதும் ஆக்சிலேட்டரை, அது பாட்டுக்கு போகுது. லெஃப்ட் ரைட் மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடிலாம் பிரச்சனை இல்லை. ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தாங்க போகுது. அதனால் பயப்படாமல் ஓட்டலாம். எல்லாமே சரியாக வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குள்ளே போகணும் நம்ம டிராக்டர். பிரேக் இப்படி நார்மலாக தான் நிற்கும். போடாச்சா கைஸ், பாருங்க ஸ்டாரிங் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்போ நம்ம யூட்டன் அடிக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு.
அவ்வளோதான், ஃபைனலி டிராக்டருமே ஓட்டியாச்சுங்க. ஆனால் டிராக்டர் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. அவ்வளோதாங்க, நீட்டாக ஒரு ட்ரைவ் போயாச்சு. அதான் நியூட்ரல் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குல்ல. நம்ம போயிட்டு உழவு ஓட்டுற மாதிரினா அதுக்கு தனியாக ஒரு கீர் போட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, தம்பி பார்த்தீங்கன்னா நிறையா டிராக்டரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காப்புல. எவ்வளோ சவுண்ட் கேட்குது பாருங்கள், இன்ஜின் சவுண்டு கேட்கலாம். இன்ஜின் சவுண்டு ஆக்சிலேட்டர் பண்ணி கைஸ். டிராக்டரில் எக்ஸாஸ்ட் நோட் காமிக்கவே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், வா வேற லெவலில் இருக்குல்ல. பாருங்க, கீ இங்கே இருக்கு. எப்படி ஆஃப் பண்ணுறது? இல்லை, டிராக்டர் மொத்தமாக ஆஃப் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? ஓகே, இதையா பா, என்ன சவுண்டு பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் சரி ஓகே, ரொம்ப ஜேசிபிலாம் கொஞ்சம் பெருசாக முன்னாடி அது இதுன்னு இருக்கா, பக்கெட்லாம் வச்சுக்கிட்டு மைண்டு இருந்தேன். ஐயோ எங்கேயா தட்டிச்சுனா போச்சுன்னு. இது கரெக்டாக இருக்குது. வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசுலாம் கிடையாது, சின்னது தான். அதான் அதில் தெரியாமல் வந்துச்சு. இது ஓப்பனில் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஓகேங்க, வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ தெரில. டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஓட்டிட்டேன். தம்பிக்கு தான் நன்றியாக சொல்லணும். அண்ட் ஓகேங்க, ஸோ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ டிராக்டர் vlog ஃபைனலி டன். ஸோ வேறு எதுவும் பிராண்டில் டிராக்டர் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த சந்திப்போம். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். அப்படின்னா சேஃப் வைப்பாங்க. சேஃப்டி முக்கியம் பிக்கலே லைஃப்பில், ஓகேங்களா? அண்ட் ஓகேங்க, வேறு லெவலில் அந்த கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி, பை பை.